புலம்பெயர் நாடுகளில் சில ஈழத் தமிழர்களின் செயற்பாடுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதுடன் அது கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த வழிமுறைகளையும் ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பெருந்தொகையான ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் எனவும் அரசாங்கத்துக்கு வருவாயை ஈட்டித் தருவதில் பங்கு வகிப்பதாகவும் பல நாடுகளில் பெருமை பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அந்தந்த நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்கள் சட்ட திட்டங்களை மதித்து செயற்பட்டு வரும் நிலையில் சிலர் அதனை மீறும் வகையில் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சமகாலத்தில் திருமணம் உட்பட பல்வேறு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் பதிவாகியுள்ளன. அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றின் போது ஈழத் தமிழர் அதிவேக நெடுஞ்சாலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது வீதியில் பயணித்தவர்களுக்கு பெருந்தொந்தரவாக அமைந்துள்ளதுடன் அது குறித்து போலீசாருக்கு முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நெடுஞ்சாலையில் திருமண கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவ இடத்தில் வைத்து அவர்களின் வாகன சாரதி அனுமதி பத்திரம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் புள்ளிகளும் குறைக்க தெரிவிக்கப்படுகிறது. பெருந்தொகை தண்ட பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வின் போது பல வாகனங்களில் சென்றவர்கள் நடு வீதியில் இறங்கி வர்ண புகைகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது.